வணக்கம். இந்தியன் ஆர்மி என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிக்கான நோட்டிபிகேஷன் ரீசெண்டா ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல் சொல்றேன், நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, என்சிசி சி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க, உங்களுக்கான கம்ப்ளீட் பிக்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கும். ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வந்து என்ன பிரீஃபா பார்த்தலாம். எலிஜிபிலிட்டியில ஏஜ் லிமிட் வந்து 19ல இருந்து 25 தான் சொல்லியிருக்காங்க. இந்த டேட் இந்த இயருக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள். இதுல ரிலாக்ஸேஷன்ஸ் அந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதை நீங்க ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும். என்சிசி சர்டிபிகேட்ல பேசிக் குவாலிஃபிகேஷன் டிகிரி இருக்கணும். உங்களுக்கு 50% சிஜிபியோட என்சிசி சி சர்டிபிகேட் இல்லைன்னா நீங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட், நீங்க 4th இயர் போயிட்டு இருக்கீங்க, நான் எலிஜிபிள்னு கேட்டீங்கன்னா நீங்க எலிஜிபிள், பட் ப்ரொவிஷனல் டிகிரி நீங்க வச்சிருக்கணும். 1 October 2024 முன்னாடி நீங்க சர்டிபிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது இதுக்கான வேகன்சிஸ். என்சிசி மேனுக்கு வந்து 50 வேகன்சிஸ் இருக்கு, என்சிசி உமனுக்கு 5 வேகன்சி இருக்கு. டோட்டல் 55 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. உங்க டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஷார்ட் சர்வீஸ்னால 14 இயர்ஸ் இருக்கும். பட் ஒன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் கமிஷனுக்கு வந்து சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கும். அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னா இதான் பேசிக்ஸ். ஒன்ஸ் வந்து என்னன்னா நம்ம செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து செக் பண்ண வேண்டியது எவ்வளவு சேலரி இந்த மாதிரி வந்து இது இருக்கும். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இதுக்கான வந்து என்னன்னா லைக் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹவு டு அப்ளை தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இது பேசிக்ஸ் டீட்டெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சேலரி அதெல்லாம் வந்து என்னன்னா ஒன்ஸ் நம்ம எலிஜிபிள் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட எஸ்எஸ்பி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செக் பண்ணிக்கலாம். பட் ஹவு டு அப்ளைல வந்து ஜாயின் இந்தியன் ஆர்மி .in NIC.in வந்து கூகுளில் சர்ச் பண்ணோம்னா அதுல வந்து என்ன அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் சார். வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருக்குன்னா நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி அப்ளை பண்றது வந்து டேரக்டா போயிடலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் வந்து 6th February 2024. நீங்க ஆதார் கார்டு பிளஸ் கிளாஸ் 10th சர்டிஃபிகேட் வந்து மேண்டேட்டரி ஃபார் வந்து ஜாயின் இந்தியன் ஆர்மி அப்ளை பண்றதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஜாயின் இந்தியன் ஆர்மி .NIC.in கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கேப்சர் வரும். அதை நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து உங்களோட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல ஆஃபீஸர் என்று அப்ளை லாகின் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி, இந்த இது ஃபர்ஸ்ட் வரும். இதை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ன சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரே நிமிஷம் PVC இது கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுல ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து என்ன கேட்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணணும், இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து கிளிக் பண்ணுங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க டேரக்டா கிளிக் பண்ணி வந்துடும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்ல கன்னியூ கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டேரக்டா வரும். ஸோ இதுதான் வந்து என்ன பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து கன்னியூ கொடுங்க. ஸோ கன்னியூ கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன உங்களுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் ஆதார் கார்டு வச்சிருக்கீங்க, மெட்ரிகுலேஷன்ஸ். இப்போ ஆதார் கார்டு வச்சிருக்கீங்களா, ஆதார் கார்டு கூட இல்ல வந்து மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்து வந்து டேரக்டா போய்க்கலாம் சார். ஸோ இதை கொடுத்து நம்ம டேரக்டா வந்து ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பேசிக் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அடுத்த எண்ட் வந்து நீங்க என்சிசி வந்து என்ட்ரி கணக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டியது. ஸோ இதுல ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது ரிலேட்டடா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அதன் மூலம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.